ஹாலில் போய் சோஃபாவில் படுத்துருவாங்க. நான் ரூமில் படுத்துட்டு இருப்பேன். எந்திரிச்சிட்டாங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சி நான் கொஞ்சம் இன்னொரு ஆஃப் அன் ஹவர் படுத்துட்டு இருந்தேன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் செஞ்சு வந்து பார்த்தா இவங்க 1 ஹவராக சோஃபாவில் தூங்கிட்டு இருப்பாங்க. 8:30க்கும் பாப்பாவை ஸ்கூலில் இருக்கணும். 3 வயசு பாப்பா இருக்கு எங்களுக்கு. பாப்பா வந்து 8 o'clock எழுப்பி விட்டு ஆஃப் அன் ஹவரில் பாப்பா ரெடி பண்ணிடுவோம். இவங்க சரி 1 ஹவர் எந்திரிச்சாங்களே ஏதாவது சமைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இருந்திருக்காது. நேற்று நைட்டு மாவு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த மாவை வச்சு தோசை ஊற்றணும். தோசை மிளகா பொடி ஏற்கனவே வச்சிருப்பாங்க. அந்த தோசையை ஊற்றணும். அதுவும் அவங்க ஊற்ற மாட்டாங்க. நான் எந்திரிச்சதுக்கப்புறம் ஊற்றணும். பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றி கொடுத்துருவேன். பாப்பா ஊட்டி கொடுத்து பாப்பாவுக்கு ஒரு பிளேட்டில் தோசையை போட்டோம்னா பாப்பா டிவியை பார்த்துட்டு தோசை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இவங்க குளிச்சுட்டு வந்துட்டு மேக்கப் பண்ண ரெடி ஆவாங்க. ஒரு 8 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன். 8 மணிக்கு மேக்கப் பண்ண ரெடி ஆனாங்கன்னா 9 மணி வரைக்கும் மேக்கப்லேயே தான் இருப்பாங்க. ஒரு மிஷின் ஒன்று வச்சுருப்பாங்க. ஒரு ஹேர் ட்ரிம் பண்ணது ஒரு மிஷின் ஒன்று வச்சுருப்பாங்க. அதை போட்டு இழுத்துட்டே இருப்பாங்க. ஃபுல்லாக போட்டு இழுவையாக தான் இருக்கும். நான் அந்த டைம் கேப்பில் தோசையை சுட்டு வந்து இவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கணும். 3 வயசு பாப்பா அங்கே டிவி பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான் இவங்களுக்கு டெய்லி மிளகா படுத்துட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன்.